ஒரு தீவு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் அந்த பக்கம் போகிற மீனவ கப்பலாக இருந்தாலும் மற்ற கப்பலாக இருந்தாலும் அதுக்கு பெரிய ஆபத்து வரதா சொல்லப்படுது. அப்படி ஆபத்து வந்து தப்பிச்சவங்க அந்த தீவு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு, அந்த தீவு வரைபடத்திலே இதுவும் காட்டலைன்னு சொல்லப்படுது. சேட்டலைட்டோட அவ்வளவா இல்லை, பனிமூட்டமாக அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் எனக்கு பல ஆதாரங்கள் முன்வைக்கப்படுது. என்னன்னா, அந்த தீவு பக்கத்தில் போனால் பெரிய சுழலும் ஏற்படுதுன்னு, சூறாவளி பயமாக அடித்து கப்பலை கவுத்து விடுதுன்னு சொல்லப்படுது. அந்த சுழலில் மாற்ற கப்பலை மனுஷங்களும் எங்கே போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சுக்கிட்ட பல ஆராய்ச்சியாளர்கள் தீவுக்கு ஆராய்ச்சி செய்ய போகிறாங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் சுற்றி இருக்கும்போதும் தூரத்தில் ஒரு தீவு தெரியுது, பனிமூட்டத்தில். அது நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காற்று அடிக்க ஆரம்பிக்குது. அதுலேருந்து தப்பிச்சு அந்த தீவுக்கு பக்கத்தில் போயிடுறாங்க, கரைக்கு போயிடுறாங்க. கரையில் இறங்கி உள்ளே பார்க்கும்போதும் அந்த இடத்துல பல மரங்கள் கருகி போய் பல கட்டடங்கள் இடிஞ்சு போய் இருக்கு. அந்த அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்க சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரம் இந்த இடம் தீயிலையும் சுனாமிலையும் காற்றுலையும் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறீங்கன்னு மற்றவங்க கேட்கும்போதும், இந்த மரத்தையும் இந்த தரையும் பாருங்கள், தீயில் எரிஞ்சு போன தடை இருக்குது. அதோட இந்த கட்டடம் இடிஞ்சு தான் பாருங்கள், பல டன் தண்ணி வந்தனால தான் இடிஞ்சு போயிருக்கோம். அதோட அவர் சொன்ன மாதிரியே அங்கேங்க கொஞ்சம் தண்ணி குட்டை இருக்குது. அதோட சில குளமும் அங்கே தேங்கி நிற்கிறது பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போதும் கட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த கட்டடத்துக்குள்ளே இடிஞ்சு போயிருக்கு. அங்கே பல எலும்புகள் பல கிடக்கு. அதே சமயத்தில் அங்கே லைட்டான பணம் அழுகி போன ஸ்மெல் அடிக்கிறதுனால, அந்த குப்பை ஸ்மெல் அடிக்கிறதுனால அங்கேருந்து வெளியில் வந்தாங்க. அந்த சமயம் அந்த கூட்டத்தில் ஒரு பையனுக்கு குழந்தை ஒரு பையன் பின்னாடி இருந்து சிரிச்சுட்டும் கத்திக்கிட்டும் பின்னாடி அவங்க முன்னாடி ஓடுறான். அந்த சமயத்தில் அதை பார்த்து பயந்து போகிறான். அந்த பையன் கத்துறான். உடனே மற்றவங்க அது என்னன்னு, ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போதும் அங்கே நேராக அந்த பையன் ஒன்று இடத்தே பார்க்குறான். சரின்ட்டு ஒன்றுலேருந்து நடந்து போகும்போதும் நடந்து போதும் அதே பையன் அங்கே ஒரு இடிஞ்சு போன ஒரு வீடுகளில் நிற்கிறத அந்த கூடுதலுக்கு அந்த பையன் பார்க்குறான். அப்பயே கத்துறான். அப்போ என்னன்னு விசாரிச்சுக்கும் போதும் கையை மட்டும் அந்த சின்ன பையன் இருக்கிற இடத்த காட்டும் போதும் அவங்களுக்கு யாருமே தெரியல. அந்த பையன் எப்படி இருக்கானா, உடம்பெல்லாம் அடிபட்டு தோல் உடிஞ்சு போய் அழுகி போன உடம்பு எப்படி நிற்குமோ அது மாதிரி நிற்கிது பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. சரி, அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகும்போதும் அந்த நேரத்தில் ஒரு லைட் ஹவுஸை பார்க்குறாங்க. அது இடிஞ்சு போயிருக்கு. அந்த லைட் ஹவுஸு கிட்ட நெருங்கி போகும்போதும் பல உருவங்கள் அவங்கள ஃபாலோ செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் யாருமே இல்லை. அப்படி அந்த லைட் ஹவுஸ் உள்ள போய் பார்க்கும்போதும் அங்கே கரவத்தை வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு மனுஷனோட கை கால் உடம்பு எல்லாமே வெட்டப்பட்டு தனித்தனியாக கிடக்கு பார்க்குறாங்க. அது அழியும் போயிருக்கு. நிறைய எலும்பு கூடுகளும் இருக்கனால பயங்கர ஸ்மெல் அடிக்குது. பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த அவங்களுக்கு பார்க்கும்போதும் அங்கே லைட் ஹவுஸ் வெளியில் ஒரு ரத்தத்தில் ஒரு வாசனை இருக்குது. என்னன்னா, இங்கே இருக்காதீங்க, கிளம்பிடுங்க, இது அமானுஷமான இடம், வந்தவங்க யாருமே உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை பார்த்துட்டு கிளம்பும் போதும் கடற்கரை நோக்கி பல உருவங்கள் வர்றதை பார்க்குறாங்க. அந்த உருவம் எதுக்குமே தலை இல்லாமல் உடம்புடன் அந்த வரதை பார்க்குறாங்க.
அதுவும் வேகமாக வர்றதை பார்க்கும்போதும் அது ஏதோ கொலவரியில் வர மாதிரி கேட்குது, அவங்களுக்கு தெரியுது. அதுலேருந்து உயிரை கழுவி குளிச்சுட்டு ஓடுறாங்க. அதே சமயத்தில் அந்த முதல்ல அந்த சின்ன பையனை பார்த்த அந்த பையன் சொல்கிறான், நான் தான் அப்பயே சொன்னேன் ஒரு சின்ன பையனை பார்த்தேன்ட்டு, நீங்கள் நம்பலை, இப்போ பாருங்கள் எத்தனை உருவம் வருதுன்ட்டு, நம்மளை தொடர்ந்து வருது அப்படின்ட்டு சொல்லும்போது எல்லாமே ஓடுறாங்க. ஓடி போய் கப்பலை பார்க்கும்போதும் தரையிலேருந்து கப்பல் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அது தண்ணியிலேருந்து நீந்து போனோம், கரையிலாம் இப்படி போனோம், இப்படி உள்ளே போச்சுன்ட்டு பயந்துக்கிட்டு அவங்க தண்ணியில் நீந்துக்கிட்டு கப்பல் நோக்கி போகிறாங்க. போக போக பயங்கர கஷ்டமாக இருக்குது. எப்படியோ கப்பல்கிட்ட போய் கையை பிடிச்சி மேலே ஏறி போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க போன 15 பேர்த்தில் 8 பேர் மிஸ் ஆகிட்டாங்க, 7 பேர் தான் இருக்காங்க. அப்போ தான் ஏறின 7 பேரும் பார்க்குறாங்க. பின்னாடி அந்த 7 பேரும் கரையில் உடம்ப அடிபட்டு ரத்தத்தோட பணமாக கேட்குறாங்க. அதோட ஆத்மாவா அந்த தீவில் நின்றுக்கிட்டு அழுகிட்டு இருக்காங்க. அதோட அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த தீவுக்கு மறுபடியும் நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவில் இறந்து போனவங்க நண்போட ஆத்மாலாம் மேலே ஒத்து போகுது. நேரடியாக பார்த்து அவங்க பயத்தில் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பெரிய சுழல் வருது. ஆனால் அந்த கப்பல் இருந்தவங்க எப்படியோ சமாளித்து இந்த சுழல் இருந்தோம், சூறாவளி இருந்தோம் தப்பிச்சு ஊருக்கு போய் தகவலை சொல்கிறாங்க. இது தகவலுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே ஹெலிகாப்டரை வச்சு பார்க்குறாங்க. ஆனால் பனிமூட்டமும் இல்லை, அந்த தீவும் எங்கேயுமே இல்லை. அப்போ நான் தீவு எங்கே போச்சு? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புது வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஆளுங்க பட்டம் அழுத்திங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு விடைபெறுவது SKM.